ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயங்காலம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பசிக்குது. அதனால் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஸ்நாக்ஸும் இல்லை. பார்த்தா ஒரே ஒரு காலிஃப்ளவர் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய புழு இருக்கும். அதனால் அந்த காலிஃப்ளவரை எப்போவுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சுடு தண்ணியில் குளிப்பாட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் சமைக்க வச்சா ஆரோக்கியமாக இருக்கும். வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அந்த புழுவெல்லாம் சாவர வரைக்கும் கொண்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவரை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல், 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இடித்து வச்ச இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம அந்த 4 கலவைகளையும் எடுத்து ஒவ்வொன்றா தட்டினா கையில் ரொம்ப காந்தும். அதனால் மொத்தமாக தட்டலான்னு ஒரு பிளான் போட்டேன். அதனால் அவ்வளோத்தையும் தட்டிட்டு நல்லா தட்டணும். அப்போ தான் அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படி அழகாக வரும். அப்புறம் அதை அடுத்து எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சி இடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு வலித்து எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்போ தான் ஒன்று விடாமல் அவ்வளோத்தையும் ஆட் பண்ண முடியும். அடுத்து நம்ம எடுத்து வச்சது என்ன மாவு? கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவையும் அப்படியே மேலாக்க அழகாக தூவி விடுங்க. அப்போ நல்லா நல்லா வரனா டேஸ்ட் வரும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எங்களை நம்பி இதை ட்ரை பண்ணலாம். இப்போ அதை கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து அதில் விட்டு வர வேண்டியது தான் வேலை. என்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட மிச்சம் அது நல்லாயிருக்கும். ஒரேடியாக தண்ணி ஊற்றுறாங்க, அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும். நல்லா வரணும். உங்களுக்கு தண்ணி காணாதுன்னா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்குமே தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரம் கழித்து ஊற்றலான்ட்டு இருக்கேன். நல்லா வரவங்க கை காந்தினாலும் பரவாயில்ல, அதில் நல்லா ஒட்டினா தான் நல்ல டேஸ்ட் வரும். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் உங்கள் வீட்டில் எதாவது ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அதை நான் நல்லா விரவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். நல்லா ஊற விட்டால் தான் அந்த மசாலாலாம் உள்ள இறங்கி டேஸ்ட் அப்படி இருக்கும். அப்புறம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஹீட் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ண வச்சோம் அழகாக அப்படி பொரிச்சு வரும். அதனால் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்குவாங்க. எண்ணெய் யூஸ் பண்ண வச்சா கையெல்லாம் கிட்ட கொண்டு போயிறாங்க, அவ்வளோதான் போக்காயிரும். அப்புறம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு. அதனால காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரேடியாக போட்டோம்னா நம்மளால் ஒழுங்காக பொரிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவாங்க. ஆட் பண்ண வச்சு ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கையில் பட்டுச்சுன்னா அப்படியே பொத்து போயிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப நேரம் இதை டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். அது கலர் மாறுறது உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே அவ்வளோத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக பிளேட்டில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.